சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு நின்ற பந்தித்த பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. படிச்சிருப்பீங்க. சிந்திப்பரியன. நமக்கு காலம் நமக்கு இல்லை, அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. ஒரே ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு தெரிந்த பாட்டு பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு நின்ற பந்தித்த பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. இது பாட்டு. இது முதல் பாட்டுங்க. 20 பாட்டில் முதல் பாட்டு. நீங்கள் 4ஆம் திருமுறை என்று எடுத்துக்கொண்டு இந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொருள் விளக்கம் செய்யும்போது இப்போ எடுத்து பாருங்கள். பாட்டை நான் சும்மா படித்து சொல்லிட்டேன். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு நின்ற பந்தித்த பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. அதை முடிக்கும்போது அடித்தலமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இதுக்கு எப்படி தெரியுமா பொருள் செய்யணும்? இறைவனுடைய திருவடி தாமரை எத்தகையது? ஐயாரன் அடித்தலமே சிந்திப்பரியன. நீங்கள் இறைவன் திருவடி நீ நினைந்தால் உன் நினைப்பில் வந்து சிக்கக்கூடியது அல்ல. ஏன்? சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. அறிவுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறாயா, அதனால் சிந்திப்பரியன. சரி, அப்போ அவன் கிடைக்கவே மாட்டானா? கிடைப்பார். எப்போ கிடைப்பார்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்குபவர் கிடைப்பாரா? கிடைப்பார். ஒரு வேளை அவன் அருளால் நான் வணங்கினா என்னையா கிடைப்போம்? அப்படி வணங்குபவருக்கு சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவர். நான் பார்த்துருவேன் நினைக்கவனுக்கு கிடைக்க மாட்டாயா. அவன் அருளால் யார் சிந்திக்கிறார்களோ அவருக்கு தேனாய் இன்பத்தை தருகிற பெருமான். சிந்திப்பு அரியன ஐயாரன் அடித்தலம். சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன ஐயாரன் அடித்தலம். ஐயாரன் அடித்தலமே முந்தி பொழிவன. சரி, அந்த திருவடி என்ன பண்ணும்? முத்தி கொடுப்பன. ஐயாரன் அடித்தலமே முத்தி கொடுப்பன. முத்தி மட்டுமா கொடுக்கும்? அதுக்கு முன்னே என்ன செய்யணும்? உயிரை பற்றி நிற்கின்ற பழவினை இருக்கு பாருங்க. பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன ஐயாரன் அடித்தலமே. பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. இதெல்லாம் எதியா செய்யும்? திருவடிதாயா செய்யும். 20 பாட்டுங்க. இப்படி ஒரு பாட்டு இல்லை, 20 பாட்டிலும் பாட்டை முடிக்கும்போது அடித்தலமே அடித்தலமே அடித்தலமேன்னு சொல்வார். நீங்கள் கொண்டு கூட்டி அந்த பாட்டை படிக்கணும். படிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமான சுவை உங்கள் நெஞ்சுக்குள்ளே கிடைக்கும் என்பது இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குறிப்பு. எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ படித்து பாருங்கள். இதில்